إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள் ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை அவன் 3 கட்டங்களாக படைத்திருக்கின்றான். மனிதன் படைக்கப்பட்டு அவன் வளர்ந்து வருகின்ற அந்த பருவநிலைகள் 3 நிலைகளை ஒரு மனிதன் அடைகின்றான். ஒன்று குழந்தை பருவம், பலகீனமான ஒரு நிலை, பலகீனமான ஒரு பருவம். அடுத்து இளமை பருவம், முறுக்கேறிய நரம்பு, சூடேற்றப்பட்ட இரத்தம், பலமான ஒரு பருவநிலை. அடுத்து முதுமை பருவம், மீண்டும் பலகீனமான ஒரு நிலை. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் ضعஃபின், அல்லாஹ் தஆலா உங்களை பலகீனமான நிலையிலே படைத்தான். ثم جعل من بعد ضعف قوة, அந்த பலகீனமான நிலையிலிருந்து பலமான ஒரு நிலைக்கு அல்லாஹ் உங்களை கொண்டு வந்தான், உங்களை ஆக்கினான். ثم جعل من بعد قوة ضعفا, மீண்டும் அந்த பலமான நிலையிலிருந்து பலகீனமான நிலையை அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கினான். பலகீனமான நிலை மட்டுமல்ல, வஷைபத்தன், உங்களுக்கு அவன் நரையையும் அவன் ஏற்படுத்துகின்றான். யஹ்லுகு மா யஷா, அவன் நாடியதை அல்லாஹ் படைக்கின்றான். வஹுவல் அலீமுல் கதீர், அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் அறிந்தவனாக பேராற்றலுடையவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 30வது அத்தியாயத்தினுடைய 54வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்ப மனிதன் 3 பருவநிலைகளை அடைகின்றான்.
குழந்தை பருவம் பலஹீனம், இளமை பருவம் பலம், மீண்டும் முதுமை பருவம் பலஹீனம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 3 நிலைகளில் மிக முக்கியமான ஒரு கட்டம் தான் இந்த இளமை பருவம் என்பது. தமிழிலே கூட சொல்வார்கள் பருவத்தில் பயிர் செய் என்று. அதுபோன்று இந்த இளமை பருவம் உலக ரீதியான தேடல்களை, உலகத்திற்கு தேவையான அந்த வசதிகளை, வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்கும் இந்த இளமை பருவம் தான் தகுந்த ஒரு பருவமாக இருக்கின்றது. அதுபோன்று மறுமையில் அதிகமான நன்மைகளை சேகரிப்பதற்கும், மறுமையில் அதிகமான நன்மைகளை செய்து வெற்றி பெறுவதற்கும், சொர்க்கத்தை அடைவதற்கும் ஒரு சரியான பருவம் இந்த இளமை பருவமாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால தான் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு மனிதனுடைய பாவங்கள் எப்போது பதிவு செய்யப்படுகின்றது என்றால், அவன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து தான் பாவங்கள் பதிவு செய்யப்படுகின்றது. இஸ்லாத்தினுடைய கடமைகள் ஒரு மனிதனின் மீது எப்போது கடமையாக்கப்படுகின்றது, தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், இது போன்ற கடமையான வணக்க வழிபாடுகள் ஒரு மனிதனின் மீது அந்த கடமையை அவன் செய்யாவிட்டால் அதற்காக பாவங்கள் எழுதப்படுவது, அந்த கடமை அவன் மீது கடமையாக்கப்படுவது எப்போது, எந்த பருவத்தில் என்றால் அவன் பருவ வயதை அடைந்ததில் இருந்துதான். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், 5 விஷயங்களுக்கு முன்னால் 5ஐ நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஷபாபக கப்ல ஹரமிக, ஷபாபக கப்ல ஹரமிக, உனது வயோதிகத்திற்கு முன்பால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள். உனது வயோதிகத்திற்கு முன்பாக வாலிபத்தை நீ பயன்படுத்திக் கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வஸிஹ்ஹதிக கப்ல ஸகமிக, ஆரோக்கியத்தை, நோய்க்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள். நோய்க்கு முன்னால் ஆரோக்கியமாக இருக்கும்போது எவ்வளவு அமல்களை செய்ய முடியுமோ, எவ்வளவு நன்மைகளை செய்ய முடியுமோ அதிலே அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். அப்ப ஆரோக்கியத்திற்கு முன்னால், நோய்க்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள். வகினாக கப்ல ஃபக்ரிக, ஏழ்மைக்கு முன்னால் வசதி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள். எப்போது நம்மிடத்திலே வசதி வாய்ப்புகள் இருக்கின்றதோ அந்த வசதி வாய்ப்புகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்து எவ்வளவு நன்மைகளை அடைந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். வேலைக்கு முன்னால் ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள். இன்னைக்கு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், குறிப்பாக வெளிநாட்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு நிறைய ஓய்வு நேரங்கள் கிடைக்கின்றது. காலையில் வேலைக்கு சென்று விட்டு மாலையில் வீடு திரும்புகின்றோம். ஒரு மணி நேரம் பேசுவோமா குடும்பத்தோடு, சமைப்பதற்கென்று ஒரு மணி நேரம் செலவு செய்வோமா, அதற்கு பிறகு நிறைய நேரங்கள் கிடைக்கின்றது. ஆனால் இந்த ஓய்வு நேரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதில், குர்ஆனை ஓதுவதில், இன்னபிற வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதில் செலவு செய்கின்றோமா? நிச்சயமாக இல்லை. இன்றைக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என்று அதிகமான நேரங்களை அதற்குத்தான் நாம் செலவிட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹயாதக கப்ல மௌத்திக, மரணத்திற்கு முன்னால் உனது வாழ்வை நீ பயன்படுத்திக் கொள். மரணத்திற்கு முன்னால் உனது வாழ்வை நீ பயன்படுத்திக் கொள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்ஜுபைல் தஅவா நிலையத்திலே பிலிப்பைனி அழைப்பாளர் ஒருவர், சுப்ஹானல்லாஹ், அவர் 20 வருடங்களுக்கு முன்பாக, பல வருடங்களுக்கு முன்பாக இஸ்லாத்தை ஏற்றார். கிறிஸ்தவராக இருந்தவர் இஸ்லாத்தை ஏற்றார். தான் ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கை உண்மையானது என்பதை புரிந்து கொண்ட காரணத்தினால் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் முழு நேரத்தையும் அழைப்பு பணிக்காகவே அவர் செலவிட்டார். கிட்டத்தட்ட 12,000க்கும் மேற்பட்ட மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அவர் அழைத்தார். ஊரிலே விடுமுறைக்கு சென்றாலும் கூட அழைப்பு பணியிலே ஈடுபட்டார். யோசிச்சு பாருங்க, நாமெல்லாம் பிறந்ததிலிருந்து முஸ்லீமாக இருக்கின்றோம்.
நம்மிலே எத்தனை நபர்கள் இந்த மார்க்கத்தை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அந்த வேட்கை, அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு தாக்கம் நம்மிடத்தில் இருந்திருக்கின்றது? நம்மோடு பணி செய்யக்கூடிய மாற்று மத நண்பர்கள் இல்லையா? நமது அண்டை வீட்டார்கள் மாற்று மத மக்கள் இல்லையா? நம்மோடு பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் படித்த மாற்று மத நண்பர்கள் இல்லையா? அவர்களோடு நாம் இப்போது தொடர்பிலே இல்லையா? எத்தனை நபர்களுக்கு நாம் இஸ்லாத்தை சொல்லி இருக்கின்றோம்? முஸ்லிமான பெற்றோர்களுக்கு பிறந்தவர்கள் எத்தனை நபர்கள் இஸ்லாத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றோம். ஆனா பாருங்க, சுப்ஹானல்லாஹ், நான் எங்கோ உள்ள விஷயத்தை சொல்லவில்லை. கண்கூடாக நம்மோடு சக ஒரு தாயியாக பணியாற்றிய ஒரு சகோதரனிடமிருந்து நான் கற்ற விஷயங்களை சொல்லுகின்றேன். அவர் கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாத்திற்கு வருகின்றார். இந்த மார்க்கம் தான் உண்மையானது என்பதை அறிகின்றார். தான் ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தை, தனக்கு கிடைத்த இந்த நேர்வழி மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று அயராது பாடுபட்டார். அவருடைய கடைசி தருணம் கூட அதில்தான் அவருடைய உயிர் பிரிந்தது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான இறுதி முடிவு பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. அப்ப நாம யோசிக்கணும், மரணத்திற்கு முன்னால் இந்த வாழ்வை நாம் எப்படி பயன்படுத்தினோம்? அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு நாம் வாழ்வையும் மரணத்தையும் தந்திருப்பது உங்களில் யார் சாலிஹான அமல்களை செய்கின்றார்கள் என்று சோதிப்பதற்காக. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, மறுமைக்காக நாம் என்ன சேர்த்து வைத்திருக்கின்றோம், என்ன சம்பாதித்து வைத்திருக்கின்றோம்? அல்லாஹு தஆலா கேட்கின்றான், வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின். நாளைக்காக ஒரு மனிதன் அவன் எதை தயார் செய்து வைத்திருக்கின்றான், எதை சம்பாதித்து வைத்திருக்கின்றான் என்று அவன் சிந்திக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வாலிப பருவம் இருக்கின்றதே, அது அல்லாஹ்விடத்திலே, இந்த இளமை பருவம் அல்லாஹ்விடத்திலே விசாரணைக்கு உட்படுத்தப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸூலு கதம அப்தின் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அல அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு. ஒரு மனிதன் மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் நிறுத்தப்படுவான். 4 கேள்விகள் அவனிடத்திலே கேட்கப்படும். அந்த 4 கேள்விகளுக்கு அவன் பதில் சொல்லாமல் ஒரு அடி கூட நகர முடியாது. உனது வாழ்நாளை, உனது வயதை நீ எப்படி கழித்தாய்? அல்லாஹ் கேட்பான், உனது வயதை நீ எப்படி கழித்தாய்? வஅன் இல்மிஹி ஃபீமா ஃபஅல ஃபீஹி. நீ கற்றுக்கொண்ட கல்வி, அதை எப்படி செயல்படுத்தினாய்? அல்லாஹ் விசாரணை செய்வான். வஅன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வஃபீமா அன்ஃபகஹு. எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய்? இன்றைக்கு நிறைய மக்கள் ஹலால் ஹராமை பேணாமல் வாழுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டத்திலே லா யுபாலி, அவன் பொருட்படுத்த மாட்டான், ஹலாலாக சம்பாதித்ததா ஹராமாக சம்பாதித்ததா, எதையும் அவன் பொருட்படுத்தாத ஒரு காலகட்டம் வரும் என்று சொன்னார்களே. அந்த காலகட்டத்திலே நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிறைய மக்கள் ஹலால் ஹராமை பேணுவதே இல்லை. மார்க்கத்தை பேசுகின்றார்கள், பிரச்சாரம் செய்கின்றார்கள், ஆனால் வாழ்க்கையில ஹலால் ஹராமை பேணாதவர்களாக இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹு தஆலா மறுமையில விசாரிப்பான், எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய்? அதுபோன்று வான் ஜிஸ்மிஹி ஃபீமா அப்லாஹு. உடல் ஆரோக்கியத்தை தந்திருந்தேனே, உனக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்திருந்தேனே, அந்த உடல் ஆரோக்கியத்தை எந்த வழியிலே நீ செலவழித்தாய்? கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. 7 நபர்கள், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய நிழலை வழங்குகின்றான். அந்த 7 நபர்கள் யார்? அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 நபர்களுடைய பட்டியலை சொல்றாங்க. இமாமுன் ஆதில், நேர்மையான அரசன், வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி, அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதில் தன்னுடைய வாழ்நாளை கழித்த ஒரு இளைஞன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், பள்ளிவாசலோடு தொடர்புடைய உள்ளமுடைய ஒரு மனிதன். வரஜுலுன் தலபத்துஹு இம்ரஅத்துன் ذات منصب وجمال, அழகும் அந்தஸ்துமுடைய ஒரு பெண் ஒரு மனிதனை தவறான பாதையிலே அழைக்கின்றாள். அவன் இன்னி அகாஃபுல்லாஹ்,
நான் அல்லாஹுவை பயப்படுகின்றேனே என்று பயந்த அந்த மனிதன் தொடர்ந்து சொல்றாங்க, வரஜுலுன் தஸத்தக அக்ஃபா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. அவனுடைய வலது கை செய்த தர்மம் இடது கைக்கு தெரியாது, அப்படி தர்மம் செய்த மனிதன். வரஜுலுன் ذكرல்லாஹ காலியன் ஃபஃபாலத் ஐனாஹு. அல்லாஹுவை தனிமையிலே அமர்ந்து நினைத்து அழுகின்ற அந்த மனிதன். இப்படி 7 நபர்களுக்கு அல்லாஹ் அர்ஷின் நிழலை வழங்குகின்றான். அல்லாஹ் தனது நிழலை வழங்குகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுல முக்கியமான 2 நபர்கள் யாரு? இளைஞர்கள். ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி. அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதில் தன்னுடைய வாழ்நாளை கழித்தவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான 7 விஷயங்கள் இருக்குது. இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான 7 விஷயங்கள் இருக்குது. இந்த 7 விஷயங்களில் ஒரு இளைஞன் சரியாக அவன் கவனம் செலுத்தினால் அவன் எந்த விதமான வழிகேட்டிற்கும் அவன் அகப்பட மாட்டான். அவனுடைய மார்க்கம் பாதுகாக்கப்படும், அவனுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படும், அவனுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். கண்ணியத்திற்குரியவர்களை, இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் குறிப்பாக முஸ்லிம் பகுதிகளில் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் செருக்காக அதிகமாக வாழுகின்றார்களோ அந்த பகுதிகளில் எதிரிகளால் போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறது. நம்முடைய சமூகத்தினுடைய இளைஞர்களில் அதிகமானவர்கள் சமீப காலமாக போதைக்கு அடிமையாகிக் கொண்டே இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், போதைக்கு அடிமை, குறிப்பாக வெளிநாடுகளிலே வாழக்கூடிய பெற்றோர்களுடைய பிள்ளைகள். வெளிநாடுகள்ல இங்கு தகப்பன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், பிள்ளையினுடைய உணவுக்காக, குடும்பத்தினுடைய உணவுக்காக, குடும்பத்தினுடைய பிள்ளையினுடைய கல்விக்காக ரொம்ப கஷ்டப்படுறான். வெயிலிலே வெந்து நோகின்றான். தன்னுடைய வியர்வையை, தன்னுடைய இரத்தத்தை வியர்வையாக சிந்துகின்றான். தன்னுடைய இளமையை தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய பிள்ளைக்காக தியாகம் செய்கின்றான். யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் 20 வருடங்கள் குடும்பத்தை விட்டு வெளிநாட்டிலே வேலை செய்கின்றான் என்றால், ஒரு வருடத்திற்கு 1 மாதம் லீவு என்றால், அவன் 20 வருடங்களில் 20 மாதங்கள் தான் குடும்பத்தோடு கழிக்கின்றான். இத்துணை தியாகம் எதற்காக? தன்னுடைய பிள்ளைக்காக. ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் என்ன செய்யறாங்க? அதிகமான இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இளைஞர்கள் 7 விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். முதலாவது விஷயம் என்னன்னா, எல்லா விதமான தீமைகளில் இருந்தும் விலகி வாழ்வதோடு அந்த தீமையின் பக்கம் இறைவா என்னை நெருக்கி விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்றால் தீமைகள் எது என்பது இளைஞர்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். எது தீமை, எது பாவம், எது குற்றம் என்று இளைஞர்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் முன்கராத்தில் அஹ்லாக். இளைஞர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை 7 விஷயங்கள்ல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், தீமையிலிருந்து அவன் முற்றிலுமாக விலகி வாழ வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் முன்கராத்தில் அஹ்லாக். கெட்ட குணங்களை விட்டும் இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் முன்கராத்தில் அஹ்லாகி வல் அமாலி வல் அஹ்வா. கெட்ட குணங்களை விட்டு, கெட்ட செயல்களை விட்டு, மனோ இச்சையை பின்பற்றுவதை விட்டு இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று தொடர்ந்து தீமைகளின் பக்கம் செல்லாமல் தீமைகளிலிருந்து தூரமாகுவதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இரண்டாவது விஷயம், வணக்க வழிபாடுகளில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக தொழுகையிலே அதிகமாக இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டும். இளைஞர்கள் இந்த 7 விஷயங்களை கடைபிடித்தால் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடானவற்றையும் தீமையானவற்றையும் தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, நிறைய மக்கள் நினைக்கலாம் தொழக்கூடியவர்கள் தானே எல்லா விதமான அநியாயங்களையும் செய்கின்றார்கள், ஆபாசமான அசிங்கமான அருவருக்கத்தக்க எல்லா காரியங்களிலும் ஈடுபடக்கூடியவர்கள் தொழுகையாளிகள் தானே. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடானவற்றையும் தீமையானதையும் தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. அப்ப எப்படி அது என்றால்,
நாம் தொழுகின்ற தொழுகை, நாம் செய்கின்ற இபாதத், அதை முறையாக நாம் செய்கின்றோமா? ருக்குஐ முறையாக செய்கின்றோமா? நின்று வணங்குகின்றோமே, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி, ருக்குவிலே செய்யக்கூடிய துஆக்களை ஓதி, சுஜூதிலே செய்யக்கூடிய துஆக்களை ஓதி, அத்தஹியாத்திலே ஓத வேண்டிய ஸலவாத்துகள் அத்தஹியாத்தை ஓதி, இப்படி முழுக்க முழுக்க இபாதத்திலே ஓர்முகப்படுத்தி, கவனங்களை சிதற விடாமல், சிதறாமல் ஓர்முகப்படுத்தி, நம்மில் எத்தனை நபர்கள் வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுகின்றோம்? சரியான முறையிலே ஒரு மனிதன் தொழுகையினுடைய அஹ்காமுகளை, ஷுரூத்துகளை, முஸ்தஹப்புகளை பேணி அவன் தொழுதால் கண்டிப்பாக அந்த தொழுகை அவனை மானக்கேடானவற்றை விட்டும் தடுக்கக்கூடியதாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னாங்க, யா முஆத் வல்லாஹி இன்னி லா உஹிப்புக, வல்லாஹி இன்னி லா உஹிப்புக, முஆதே அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உன்னை நான் விரும்புகின்றேன். ஊசைக யா முஆத், முஆதே உனக்கு நான் உபதேசம் செய்கின்றேன். லா ததஅன்ன ஃபீ துபர குல்ல ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த திக்ருகளை ஓதாமல் நீ விட்டு விடாதே, இந்த துஆவை நீ ஓதாமல் விட்டு விடாதே. அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. அல்லாஹும்ம இறைவா அஇன்னி அலா திக்ரிக, உன்னை திக்ர் செய்வதற்கு, வ ஷுக்ரிக உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, உனக்கு அழகான முறையில் வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு இறைவா நீ உதவி செய். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அருமையான ஒரு துஆ, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் செய்ய வேண்டிய ஒரு துஆ. அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. இந்த துஆவை செய்யுங்கள். வணக்க வழிபாடுகளை நம்மால் அழகுபடுத்த முடியும், வணக்க வழிபாடுகளை நம்மால் சரியாக நிறைவேற்ற முடியும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மூன்றாவது ஒரு விஷயம் என்னவென்றால், மார்க்க அறிஞர்களோடு இளைஞர்கள் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாருங்க, மார்க்க அறிஞர்களை பார்த்தாலே, ஆலிம்களை பார்த்தாலே இளைஞர்கள் விரண்டோடுகின்றார்கள். சில ஊர்கள் என்ன செய்வாங்கன்னா, தப்லீக், அது தவறான வழியிலே உள்ளவர்கள், அவங்க வரும்போது அல்லாஹ் போலீஸ்னு சொல்லி விரண்டோடுறது. இந்த மாதிரி மார்க்க அறிஞர்களை கண்டால் விரண்டோடுகின்றார்கள். அறிஞர்கள் சொல்றாங்க, மார்க்க அறிஞர்களோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதுடன் எல்லா விஷயங்களிலும் அவர்களிடத்தில் கலந்தாலோசனை செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, வழிகட்ட அமைப்புகள், அதாவது தீவிரவாதத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய, பயங்கரவாதத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய வழிகட்ட அமைப்புகளுடைய இலக்குகளே இளைஞர்கள் தான். ஏனென்றால் முறுக்கேறிய நரம்பு, சூடேற்றப்பட்ட ரத்தம், இந்த நேரத்திலே அந்த காலியான மூளையில என்ன விஷயங்களை போட்டாலும் அது உடனே எடுத்துக்கொள்ளும். அதனால என்ன செய்யறாங்க, இன்னைக்கு பாருங்க, நிறைய இந்த தீவிரவாத பயங்கரவாத செயல்களிலே ஈடுபடக்கூடிய மக்களை பார்க்கும்போது அவர்கள் இளைஞர்களாக இருக்கிறாங்க. காரணம், மார்க்கம் தெரியாது. அப்போ 2-3 குர்ஆன் வசனங்களையும் சில ஹதீஸுகளையும் எடுத்து தப்பும் தவறுமாக மூளை செலவை செய்த உடனேயே அதற்கு அவர்கள் கட்டுப்பட்டு விடுகிறார்கள். எனவே அவர்கள் அறிஞர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் போது எது வழிகட்ட கொள்கை, எது சரியான கொள்கை, எது தீவிரவாதம், எது பயங்கரவாதம் என்பதை அவர்கள் விளக்குவார்கள். அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக இருக்கும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, மூன்றாவது விஷயம், அறிஞர்களோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு எல்லாருடைய இலக்கும் இளைஞர்கள் தான். காரணம், இளைஞர்களின் மூலமாகத்தான் பல விஷயங்களை சாதிக்க முடிகின்றது. அதனால எல்லா வழிகட்ட கொள்கைகள், ஷியாக்கள், ராஃபிலாக்கள், ஃபாத்திமியாக்கள், ஜஹ்மியாக்கள், முத்தஸிலாக்கள், குர்ஆன் ஹதீஸ் நிராகரிப்பாளர்கள், இப்படி வழிகட்ட கொள்கைகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருமே இலக்கு வைப்பது இளைஞர்களை. அதனால இளைஞர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நான்காவது விஷயம் என்னவென்றால், காலை மாலை திக்ருகளிலே அதிகமாக தொடர்ந்து ஈடுபட வேண்டும். இந்த காலை மாலை திக்ருகள் நமது வாழ்க்கையில நம்மை எல்லா விதமான தீமைகளில் இருந்தும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஐந்தாவது விஷயம் என்னவென்றால், குர்ஆனோடு ஒரு நெருங்கிய தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கின்றான், யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவா. யஹ்யாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்,
நீங்கள் இந்த வேதத்தை பலமாக எடுத்துக்கொள்ளுங்கள், பலமாக பற்றி கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். அறிஞர்கள் இதற்கு விரிவுரை எழுதுகின்றார்கள். பலமாக குர்ஆனை எடுத்துக்கொள்வது என்றால் சும்மா வெறுமனே சொல்வதல்ல, ஈட்டி முனையில் நிறுத்தினாலும் ஈமானை இழக்க மாட்டோம், அதல்ல. பலமாக குர்ஆனை எடுத்துக்கொள்வது என்றால் ஹிஃப்தன், அந்த குர்ஆனை மனனம் செய்வதிலே ஆர்வம் காட்ட வேண்டும். வஃபஹ்மன், அந்த குர்ஆனை விளங்கிக் கொள்வதிலே ஆர்வம் காட்ட வேண்டும். வததப்புரன், அந்த குர்ஆனை படித்து அதை சிந்திப்பதிலே தன்னுடைய வாழ்நாளை செலவழிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக முபாரக்குன் லியதப்பரு ஆயாத்திஹி வலியததக்கர உலுல் அல்பாப். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், கிதாபுன், இது வேதம், அன்ஸல்நாஹு இலைக, நபியே உமக்கு இந்த வேதத்தை நாம் இறக்கி இருக்கின்றோம். முபாரக்குன், பரக்கத்தான வேதம். வீடுகளிலே ஓதுங்கள், பரக்கத். மனதிலே பதிய வையுங்கள், பரக்கத். பரக்கத்தான இந்த வேதம். லியதப்பரு ஆயாத்திஹி, அந்த வேத வசனங்களை நீங்கள் சிந்திப்பதற்காக, அதை கொண்டு நல்லுணர்வு பெறும் பொருட்டாக சிந்திக்கக்கூடியவர்கள், அறிவுடையவர்கள் நல்லுணர்வு பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, இதயங்களில் பூட்டுக்களா போடப்பட்டிருக்கின்றது. குர்ஆனை நீங்கள் அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் தஆலா கேட்கிறான். எனவே குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆறாவது விஷயம் என்னவென்றால், இறுதி மூச்சு வரை இந்த மார்க்கத்திலே உறுதியாக இருப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். காரணம், ஒரு மனிதன் சொர்க்கத்திற்குரிய எல்லா செயல்களையும் செய்து வருவான், சொர்க்கத்திற்கும் அவனுக்கும் ஒரு ஜான் தான் இருக்கும். ஃபயஸ்பிகுல் கிதாப் ஃபயஅமலு பிஅமலி அஹ்லின் நார் ஃபதഖலன் நார், நரகத்தினுடைய காரியத்தை செய்து சொர்க்கத்திற்கும் அவனுக்கும் ஒரு ஜான் தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய விதி முந்திவிடும், நரகத்தினுடைய காரியத்தை செய்து நரகத்திலே நுழைந்து விடுகின்றான். ஒரு மனிதன் நரகத்திற்குரிய எல்லா காரியங்களையும் செய்து வருவான், சொர்க்கத்திற்குரிய நரகத்திற்குரிய எல்லா காரியங்களையும் செய்து வருவான். ஃபயஸ்பிகுல் கிதாப், அல்லாஹ்வுடைய விதி முந்திவிடும். ஃபயஅமலு பிஅமலி அஹ்லில் ஜன்னah ஃபதഖலல் ஜன்னah, அந்த நேரத்திலே சொர்க்கத்திற்குரிய ஒரு காரியத்தை செய்து சொர்க்கவாதியாக மாறிவிடுவான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, ரப்பனா, எங்களுடைய இறைவனே, லா துஸிக் குலூபனா, எங்களுடைய உள்ளங்களை நீ சருகிவிடச் செய்து விடாதே, பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு இதுதான் நேர்வழி என்று தெளிவாக தெரிந்த பின்னரும் எங்களுடைய உள்ளங்களை அதிலிருந்து நீ சருகிவிடச் செய்து விடாதே. யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அதிகமான பிரார்த்தனை. அப்ப இந்த மார்க்கத்தில் இறுதி மூச்சு வரை உறுதியாக இருப்பதற்கு இளைஞர்கள் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். ஏழாவது விஷயம், நல்ல நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மன் யுகாலில், உங்களிலே ஒருவன் அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்திலே இருக்கின்றான். எனவே உங்களில் ஒருவர் யாரை நண்பராக தேர்வு செய்கின்றோம் என்று சிந்திக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 7 அம்சங்களையும் இளைஞர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே கடைபிடித்தார்கள் என்றால் அவர்களுடைய மார்க்கம் பாதுகாக்கப்படும், அவர்களுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படும், தவறான வழிகளில் இருந்து, தவறான பாதைகளில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய இளைஞர்களை பாதுகாப்பானாக. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய இளைஞர்கள் தவறான பாதைகளில் பயணிக்காமல் நேரான பாதைகளில், நபிமார்கள் எந்த பாதையில் பயணித்தார்களோ, சஹாபாக்கள் எந்த பாதையில் பயணித்தார்களோ, சலஃபு சாலிஹீன்கள் எந்த பாதையில் பயணித்தார்களோ அந்த பாதையில் பயணிக்கக்கூடிய இளைஞர்களாக நமது சமூகத்தின் இளைஞர்களை அல்லாஹ் உருவாக்குவானாக என்று கூறி ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ், அம்மா பஅத். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இருக்குதே, ரொம்ப ஃபித்னாவான ஒரு காலகட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 நேர தொழுகையிலும் அதிகமாக பிரார்த்தனை செய்த விஷயம் என்னவென்றால் இந்த ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பை தேடினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர், இறைவா கபருடைய வேதனை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். வ மின் அஸாபின் நார்,
நரகத்தின் வேதனை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். வமின் ஃபித்னத்தில் மஹ்யாய வல் மமாத், இந்த உலகத்தினுடைய வாழ்வு மரணத்தின் ஃபித்னாவிலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வு மரணம் இந்த இரண்டு நிலைகளிலும் ஏற்படுகின்ற ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அறிஞர்கள் சொல்றாங்க, ஃபித்னாக்கள் இந்த உலகத்திலே ஃபித்னாக்கள் இரண்டு வகை. ஒன்று ஃபித்னத்து ஷுபஹாத், மார்க்கத்திலே சந்தேகங்களை ஏற்படுத்தி ஒருவனை ஃபித்னாவிலே விழச் செய்வது, ஃபித்னத்து ஷுபஹாத். இன்னொன்று ஃபித்னத்து ஷஹவாத், மனோ இச்சையிலே ஒருவனுக்கு மனோ இச்சையை பின்பற்றுகின்ற விதத்திலே, அதாவது மது மாது விபச்சாரம் இசை சினிமா இப்படி எதெல்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி அவன் ஷஹவாத் மனோ இச்சைகளில் விழுவானோ அந்த மனோ இச்சை, இது ஃபித்னத்து ஷஹவாத், மனோ இச்சையினால் ஏற்படுகின்ற ஃபித்னாக்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சில மக்கள் சுபஹாத்திலிருந்து தப்பித்து விடுவார்கள். ஷைத்தானை பாருங்க, சுப்ஹானல்லாஹ், யாரெல்லாம் ஃபித்னத்து ஷுபஹாத் மார்க்கத்தில் ஏற்படுகின்ற சந்தேகங்களின் மூலமாக மார்க்கத்தை குழப்பி தானும் குழம்பி பிறரையும் குழப்பி இந்த ஃபித்னத்து ஷுபஹாத் சந்தேகங்களை ஏற்படுத்தி வழிகேட்டின் பக்கம் மக்களை கொண்டு செல்வது, இதிலிருந்து பாதுகாக்கப்பட்டாலும் ஃபித்னத்து ஷஹவாத்தில் விழுந்துருவாங்க. ஷஹவாத்தின மனோ இச்சையை பின்பற்றி தவறான காரியங்களை செய்து விபச்சாரம் செய்து அல்லது சினிமா இசை மது மாது இப்படி போதைக்கு அடிமையாகுவது, இந்த ஃபித்னத்து ஷஹவாத்திலே விழுந்து விடுவார்கள். சிலர் ஃபித்னத்து ஷஹவாத்திலே சரியாக இருப்பாங்க, எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது, சினிமா பார்க்க மாட்டாங்க, பாட்டு கேட்க மாட்டாங்க, இசை பார்க்க மாட்டார்கள், விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க மாட்டார்கள், போதை சிகரெட்டு கூட ஸ்மோக் கூட பண்ண மாட்டாங்க. ஆனால் அவர்களிடத்தில் என்ன இருக்கும்? ஃபித்னத்து ஷுபஹாத், மார்க்க விஷயங்கள் வழிகட்ட கொள்கையில் இருப்பாங்க, ஹதீஸ் நிராகரிப்பு கொள்கையில இருப்பார்கள், குர்ஆன் மட்டும் போதும் என்ற கொள்கையில இருப்பார்கள், அல்லது தீவிரவாத பயங்கரவாத சிந்தனை உடைய அந்த சிந்தனை தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இப்படி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, வமின் ஃபித்னத்தில் மஹ்யாய வல் மமாத், வாழ்க்கையிலே வாழ்வு மரணம், மரண நேரத்திலே ஃபித்னா ஏற்படும். மரண நேரத்தில் எப்படி ஃபித்னா ஏற்படும்? அறிஞர்கள் சொல்கின்றார்கள், ஷைத்தான் அந்த மரண நேரத்திலே வருகை தருவான். மரண நேரத்திலே என்ன செய்வான்? வருகை தந்து கலிமத்து ஷஹாதாவை மொழிய விடாமல் அல்லாஹுவை பற்றிய தவறான எண்ணங்களை ஏற்படுத்தி காஃபிராக மரணிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி விடுவான். எனவே அல்லாஹ்விடத்தில் இந்த ஃபித்னாவிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக பாதுகாப்பு தேட வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த 7 அம்சங்களை இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், அறிஞர்களுடைய வழிகாட்டுதலோடு தங்களுடைய வாழ்க்கையின் கட்டங்களை நகர்த்தினார்கள் என்று சொன்ன அறிஞர்கள் என்ன? எல்லா அறிஞர்களும் கிடையாது. குர்ஆன் சுன்னாவை ஸலஃபு ஸாலிஹீன்கள் புரிந்த அடிப்படையிலே, யார் புரிந்து அந்த அடிப்படையிலே மக்களுக்கு மார்க்க உபதேசங்களை சொல்கின்றார்களோ அந்த அறிஞர்கள், வழிகட்ட அறிஞர்கள் அல்ல, ஹதீஸ் நிராகரிப்பு கொள்கையை பிரச்சாரம் செய்கின்ற அறிஞர்கள் அல்ல, தீவிரவாத பயங்கரவாத சிந்தனை தாக்கத்தினால் அவர்களுக்கும் சிந்தனை தாக்கம் ஏற்பட்டு அதன் பக்கம் இளைஞர்களை அழைக்கக்கூடிய அறிஞர்கள் அல்ல, சரியான அறிஞர்கள், சரியான கொள்கை உடையவர்கள். மன்ஹஜிலே அகீதத்தன் வ மன்ஹஜன், கொள்கையிலும் வழிமுறையிலும் சரியான அறிஞர்களை ஆலோசகர்களாக இளைஞர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கிடுவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.